ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கனகவள்ளி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டைலரிங் ஷாப் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், அதனால் இவங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் வசிக்கிறதாகவும், ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருந்தால் போதுன்னு கேட்டிருக்காங்க. ஜாதியோ வசதியோ முக்கியம் இல்லைங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் முக்கியம். ஆனால் மனைவி வந்து முறைப்படி வந்து விவாகரத்து பண்ணவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரேவதி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பூ வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து கும்பகோணம் சுற்று வட்டாரத்திலே வரனை எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி கணவன் வந்து 2 வருடத்திலே கணவன் தவறிட்டதாகவும், அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. மணமகன் வசதி குறைவாக இருந்தாலும் சம்மதம். ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடிய இருக்க குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகனுக்கு ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, இல்லை சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சம்மதங்க. ஆனால் நல்ல தன்னை வந்து அதாவது வரதட்சணைலாம் எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.